இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 13 16 முடிய. கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பர். அன்பிற்குரியவர்களே, நமக்கு நிறையவே கொடுக்கப்படுகிறது. திருப்பலி வேளையில், அருட்சாதன நேரங்களில், குடும்ப ஜெபங்களில், கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருக்கின்ற சூழலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பக்த சபைகளில், நம்முடைய இயக்கங்களில், இவ்வாறு பல நிலைகளிலும் கடவுளுடைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றன. மனசாட்சியை கூர்மைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும், எபேசியருக்கு பவுலடியார் 4ஆம் அதிகாரம் 19 எழுதுவதை போல, மந்த புத்தி உள்ளவர்களாய், மரத்து போன இதயம் கொண்டவர்களாய், தங்களுடைய இச்சைகளுக்கே அவர்களை கடவுள் கைவிட்டு விட்டார். அப்படி இருக்கிறதுனால கடவுள் என்ன சொல்லுவார்? சொல்லி பார்த்தாரு. மத்திய நற்செய்தியில 13வது அதிகாரம் 13, 14, 15 பார்க்கறது மாதிரி, பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல, கேட்டும் கேட்காதவர்களைப் போல, உணராதவர்களைப் போல என்ன செய்ய முடியும்? கடவுள் கதவை தட்டினா திறந்தா தானே. திறப்பு அந்த கைப்பிடி நம்ம கையில தானே இருக்குது. கடவுள் தட்டிக்கிட்டே இருக்கலாம், திறக்கிறது நம்ம தானே. திறந்தா தானே வாழ்வு, திறக்கலைன்னா ஐயோ கேடு. அதுதான் இன்றைய நற்செய்தி. தட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, உன்னுடைய குருவானவர், உன்னுடைய மூத்தவர்கள், உன்னுடைய ஆசிரியர். அவர்களை எல்லாம் இழிவாக நாம் கருதிவிட முடியாது, ஓரம் கட்டி விட முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நம்ம இஷ்டப்படி கெத்து காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. செத்து போயிடுவோம். கெத்து காட்டிட்டு இருந்தா செத்து தான் போகணும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆலய சூழலிலும், குடும்ப சூழலிலும், இயக்கங்களிலும், பக்த சபைகளிலும், வகுப்பு அறைகளிலும் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற உம்முடைய அருமையான வழிநடத்துதல், கொடுக்கப்படுகின்ற அருமையான வழிநடத்துதலை நாங்கள் சீரிய முறையிலே எடுத்து எங்களையே பயிற்றுவித்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.